கொடுப்பார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களில தேவ வார்த்தை மூலமாக, இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக ஒரு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த புதிய ஆண்டில சகல ஆசீர்வாதத்தும் நன்மையும் கொடுத்து தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து வருவாராக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை சேவையாக்குவேன் என்று சொல்கிறார். இந்த வாழ்க்கையில இந்த ஆண்டு இன்னும் ஏறக்குறைய 360 நாட்கள் 350 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த ஆண்டில் எப்படி இருக்குமோ என்று வேலை பல தேவைகளோடு, பல எதிர்பார்ப்புகளோடு, பல வாஞ்சையோடு, பல நன்மையோடு, பல ஆசீர்வாதங்களோடு கூட நம்ம காத்து நிற்போம், எதிர்த்து நிற்போம். ஆனால் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை, நான் கோணலானவளை உனக்கு முன்னே போய் கோணலானவளை சேவையாக்குவேன் என்று சொல்கிறார். காரணம், அடுத்த வசனம் சொல்வது, உன் பெயர் சொல்லி அழைக்கிற சிலுவையில் தேவனாகிய கர்த்தர் நானே என்றிருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்முடைய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தாயின் வயிற்றிலே தெரிந்து கொள்கிற தேவன். அப்படித்தான் நமக்கு ஏரேமியா குறித்தவர் சொல்கிற போது, நான் உன் தாயின் வீட்டில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்கிறார். இன்னும் சிலர் சொல்றாரு, நீ கற்பத்தில் வெளிப்படும் முன்னு பரிசுத்தப்படுத்தினேன் என்று சொல்லி இதே குறித்ததான ஒரு தீர்க்கதரிசனம் உண்டு. எனவே தேவன் நம்மை தெரிந்து கொண்ட தேவன். ஏதோ நாம் தேவனை இப்பொழுது அறிந்து கொள்ளவில்லை. தேவன் நம்மை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்திருக்கிறார். எனவேதான் அவர் நம்ம மேல இருக்கிற ஒரு கரிசனை, அன்பு, மேல வைத்திருக்கிற தயவு, கிருபை ஒரு நாளும் நீ மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனை நீங்களும் நானும் சொந்த ரட்சகராய் கொண்ட தெய்வமாய் கொண்டிருக்கிறது ஒரு பாக்கியமான ஒரு காரியம். எனவே அந்த தேவன் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை சேவையாக்குவேன் என்று சொல்கிறார். 52ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தை சொல்கிறது, கர்த்தரும் 12ஆம் வசனத்துடைய பிற்பகுதி சொல்கிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இந்த வாழ்க்கையில, இந்த வருடத்துல, இந்த காலத்துல தேவன் நமக்கு முன்பாக கடந்து செல்கிற தேவன் நம்மளுடைய தேவன். நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்றதல்ல, உங்களுக்கு முன்பாக, நமக்கு முன்பாக கடந்து போகிறார். மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். எவ்வளவு நல்ல தேவன் தாரு. கர்த்தர் முன்னே போவாராம், தேவன் நம்முடைய பின்னாடி காத்து கொண்டே இருப்பாராம், வருவாராம். எவ்வளவு ஒரு நல்ல தேவனை பெற்றிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வாரத்தோடு கூட கண்ணீரோடு கவலையோடு இந்த செய்தி கேட்கிறவர்கள் சில போராட்டங்களுடைய வாழ்க்கையில காணப்படலாம், எதிர்பார்ப்புகள் காணப்படலாம், தேவைகள் காணப்படலாம், ஒரு வாய்ப்புமே இல்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர், உங்கள் பெயர் சொல்லி அறிந்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உண்டு, நமக்கு உண்டு. எனவே நீங்கள் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நமக்கு முன்பாக அவரை கடந்து செல்கிறார், பின்பாகவும் அவரை கடந்து வருகிற தேவனாய் காணப்படுகிறார். எனவே நாம் எதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு கர்த்தர் சகாயம் செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். அதனால நம்ம அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அவனுடைய ஈசாக்கு திருமணத்திற்கு அவன் தன்னுடைய வேலைக்கான எலியேசர் இடத்துல அவன் பேசும்போது கூட சொல்கிறார், 24 கடைசி வார்த்தை சொல்கிறது, நம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று நம்ம இடத்துல நம்ம வாசிக்க முடியும். எனவே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர் நம்முடைய பிள்ளை என்கிறதை, நாம் அவருடைய பிள்ளையா இருக்கிறபடினால அவரோடு கூட செய்திருக்கிற உடன்படிக்கை, பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினால மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிற நீங்களும் நானும் தேவனோடு செய்திருக்கிற அந்த உடன்படிக்கையை நிமித்தம் தேவன் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறவராக, நமக்கு பின்பாக காக்கிறவராக, தேவன் நம்மை நடத்தி செல்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். காலத்துல நம்ம அறிந்திருக்கிறோம், தேசத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு அழைத்து வருகிற தேசத்தில் இறங்கையில பார்வனுடைய சேனை பின்னாக வரும் பொழுது தேவன் அவருக்கு முன்னும் பின்னுமாக
ஒரு அக்னி மதிலாயிருந்து மேகஸ்தம்பமாயிருந்து அந்த தேவ பிள்ளைகளை வழிநடத்தினதை நம்ம அறிந்திருக்கிறோம். இது இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு முன்பாக அறிந்திருக்கிறபடினால, தெரிந்திருக்கிறபடினால, இந்த நிகழ்ச்சிகளை குறித்து நாம் நன்கு வாசித்திருக்கிறபடினால நமக்கு பிற்பாடு அல்லது நம்ம இருக்கிற பிரச்சனைகள் அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அப்படின்னா கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்கிறது. எனவே அவரை மாத்திரம் தெய்வமாக, அவர் மாத்திரம் நம்பிக்கை ஜீவிக்கிற பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் பாக்கியமாக, அது ஆசீர்வாதமாக, அது நமக்கு கைகூடி வர பண்ணுகிறதா தெய்வம் மாற்றுகிறார். எல்லா தடைகளை என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அல்லது என்ன தேவைகள் இருந்தாலும், பிள்ளைகள் மூலமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், நாம் பணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், அல்லது ப்ரமோஷனுக்காக தடைகள் காணப்படலாம், அல்லது குடும்பனுடைய தேவைகளுக்காக இருக்கலாம், சொத்துகளுக்காக இருக்கலாம், அல்லது இந்த வருஷம் இந்த வீட்டை நான் வாங்கிடணும்னு சொல்லி இருக்கலாம், அல்லது இந்த வியாதி இவ்வளோ பெரிய வியாதி நான் இப்படி வெளியே சொல்லுவேன் என்று சொல்லி நீங்கள் வாய்ப்பு கொண்டிருக்கலாம், அல்லது இந்த வியாதி நிமித்தம் நமக்கு யார் உதவி செய்வான்னு சொல்லலாம். என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் எப்படிப்பட்டதான உதவி எனக்கு காணப்படும் என்று நீங்கள் பல விதமான காரியங்களை குறித்து நீங்கள் ஆங்கலாய்க்கலாம். கண்பான தேவ சின்னமே, சகோதரி சகோதரிய, தேவ வார்த்தை நமக்கு சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் போன நாளை சேவையாக்குவேன் என்று சொல்கிறார். தைரியமாக இருப்ப அந்த ஆண்டில நமக்கு முன்பாக கடந்து போகிற தேவன் நம்முடைய தேவன் இருக்கிறார். எனவே நாம் எதை குறித்து நாம் கவலைப்பட தேவையே இல்லை. கர்த்தர் நம்முடைய சகாயராயிருந்து, கர்த்தருடைய நம்பிக்கையாயிருந்து நம் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி நன்றி நன்றி. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறபடினால நமக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக, நமக்கு அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் தொடர்ந்து நடக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கிறோம் அத்தியாயம் உபாகம் புஸ்தகத்துல, உபாகம் புஸ்தகம் 3:31 அதிகாரத்துல அதனுடைய 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், உனக்கு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்கிறார். எந்த சூழ்நிலை சொல்கிறார்? மோசே தன்னுடைய அந்திய காலத்துல தன்னுடைய பலவீனங்கள் குறுகி போன, இனி நம்மால் இந்த ஜனங்களை நடத்த முடியாது, ஒரு மரணத்துக்கு எதுவான கடைசி நாட்களில யோசுவாவை அவர் முன்குறித்து அவர் அனுப்புகிறார். அப்பதான் இந்த எத்தனை ஜனங்கள், சில ஜனங்களை 6 லட்சம் ஜனங்கள் பொருட்கள் மாத்திரம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கு அதிகமான பிள்ளைகளை நடத்துவதற்கு ஒன்றுமறியாத யோசுவாவத்துல அவன் ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் உனக்கு முன்பாக போவார், கர்த்தர் எனக்கு முன்பாக போவார். எவ்வளவு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை தான் அந்த யோசுவாவை பலப்படுத்தினது. கர்த்தர் உன்னோடும் இருப்பார், உன்னை விட்டு விலகுதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்பட வேண்டாம் சொல்ற. இதே ஜீவ வார்த்தை. அவரை நேசிக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்பி சார்ந்து ஜீவிக்கிற உங்களும் எனக்கும் தேவன் நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை விட்டு கைவிடாத தேவன். நம்ம ஒரு நாள் நாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு முன்பாக கடந்து செல்வார். யோசேவோடு மோசையோடு இருந்த தேவன் எப்படி மோசைக்கு வெற்றிகளை கொடுத்தாரோ அதே தேவன் இதே யோசுவாவுக்கும் அநேக வெற்றிகளை, அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக செய்தார். காரணம் மோசையோடு இருந்த தேவன் யோசுவாவோடு இருந்தார். மற்றவர்களை யார் அவருக்கு பிரியமாய் நடக்கிறார்களோ, யார் தம்முடைய வேதத்தின்படி நடக்க பிரயாசப்படுகிறார்களோ, யார் சத்தியத்திற்கு சாட்சியாய் நிற்கிறார்களோ, அந்த பிள்ளைகளை தேவன் ஒரு நாள் கைவிடுகிற தேவன் அல்ல. எனவேதான் சொல்றாரு, தைரியமா சொல்றார், நான் உனக்கு முன்னே போய் எல்லாம் சொத்திருக்கிறேன். நமக்கு முன்பாக கடந்து செல்கிறபடினால எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. எப்பேற்பட்ட கோணங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படுவேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு விலகாத நல்ல தேவனை நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எனவே
இந்த தேவனை நம் நெருக பிடித்து அவருடைய சார்ந்து அவரை மாத்திரம் சார்ந்து அவருக்குள்ளாக நம்ம வாழ்கிற பொழுது தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் கர்த்தர் ஒன்றே ஒன்று. இதெல்லாம் செய்வதற்கு தேவன் நம்மை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வதற்கு, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு, நம்ம குறைவுகள் எல்லாம் மாற்றுவதற்கு, நம்முடைய தடைகள் எல்லாம் உடைத்து போடுவதற்கு ஒரே ஒரு காரியத்தை தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டாம். அது என்ன சொன்னா, அதே 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் சொல்கிறது, அதனுடைய பிற்பகுதி, நாளைக்கு கர்த்தர் நடுவிலே அற்புதங்களை செய்வான்னு சொன்னா, அது செய்யணும்னு சொன்னா ஒரே ஒரு காரியம், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற அஞ்ஞான சகோதரி சகோதரியே, இன்று இப்பொழுது நீங்க இருக்கிற சூழ்நிலையில தேவனை நோக்கி ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி நம்முடைய குறைகள், உண்மைகள், பாவங்கள், குற்றங்கள் அவ்வளவு விஷயம் கூட தேவன் சமூகத்துல அறிக்கை செய்து விட்டு விடணும். தன் பாவங்களை மறைக்கணும், வாழ்வதே மாட்டான். அவரை அறிக்கை செய்து விட்டு விடணும், இறக்கம் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில தேவனிடத்தில் நம்ம எல்லா காரியங்களையும், பொல்லாத காரியங்களை, தேவன் விரும்பாத அநீதியான காரியங்களை தேவன் சமூகத்துல அறிக்கை செய்து என்னை பரிசுத்தப்படுத்த தவக்குமேன்னு சொல்லி அவரிடத்துல நம் முற்றிலும் அவரை நாம் முழுவதுமாக நம்மை அவரிடத்துல சரண்டர் செய்யும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த சொல்ற நாளைக்கு கர்த்தர் நடுவில் உங்களை செய்வார். எவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆசீர்வாதமாய் பெற்றிருக்கிறோம். இவ்வளவு பெரிய நல்ல தேவன் நமக்கு உண்டு. எனவே இந்த நாளில நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். இந்த வருகிற இந்த 350 நாட்களும் இங்குள்ள நாட்கள் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவார். நமக்கு முன்பாக அவர் கடந்து போவார். எல்லா தடைகளை முறிக்கிற கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீங்க தைரியமாக நீங்க தொடர்ந்து செல்லுங்கள். எல்லா தடைகளை மாற்றுகிறவர், உங்களுடைய எல்லா குறைவுகள் எல்லாம் தேவ சமூகத்துல அறிக்கை செய்து கர்த்தாவை நீர் பார்த்துக் கொள்ளும். தடைகளை மாற்றுகிறவருடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை நன்மை கற்றுடுகிற தேவனுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து தைரியமாக சொல்கிறேன். இது போல இருக்கிறபடினால நான் இறை குறித்து நான் கவலைப்படாததில்லை, எல்லாவற்றையும் நேர்த்தி செய்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்லி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். தேவ தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக.